இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல கிச்சனோட மார்னிங் கிளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ரொட்டீன் கிளீனிங் இல்லாம வேற என்ன முக்கியமா 2 கிளீன் பண்ண போறோம்ன்றத கடைசியில பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், தோசை, லஞ்ச் எல்லாமே முடிஞ்சாச்சுங்க. எல்லாமே டிஃபன் பாக்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ லெஃப்ட் ஓவர் மட்டும் நான் மூடி வச்சிருக்கேன். அவசரத்துல பால் இந்த மாதிரி கொட்டியாச்சு. கேஸ் மேலேயும் சிலதெல்லாம் சிந்திருக்கும். கண்டிப்பாக ஆயிலோட பிசுக்கு எல்லாமே இருக்கும். நம்ம அப்பப்போ தொடச்சாலுமே சில கரை எல்லாமே மேடையில் இருக்கும். நான் என்னெல்லாம் பாத்திரம் வாஷ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டேன். பாருங்க, இப்படி தான் இருக்கும். டைம் கிடைக்கும் போது அப்பப்போ வெசல்ஸையும் க்ளீன் பண்ணிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே என்ன இருக்கோ அது எல்லாமே மூடி நான் எப்பயும் வைக்க இடத்துல வச்சுட்டேன். கிச்சன் டூர் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் இந்த இடத்துல தான் லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் வைப்பேன்னு. எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சாச்சுங்க. இந்த சிஃப் தான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி லெமனை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியில. இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கே இருக்காது. ரொம்ப ஹார்டா இருக்க ஸ்க்ரப்பர் எடுத்துக்காதீங்க. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ற வரைக்கும் இது அப்படியே ஊறட்டும். பாருங்க, இந்த கேஸ் ஸ்டவோடு சேர்த்து அதுக்கு பின்னாடி இருக்க வால்லையும் நம்ம லைட்டாக தொடச்சிக்கலாம். டெய்லி இந்த மாதிரி சும்மா லைட்டாக தொடச்சிட்டிங்கன்னா அந்த கரையெல்லாம் இருக்காது. நான் எப்பயுமே இது துடைக்கும் போது அதையும் தொடச்சிருவேன். இப்போ பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரை மேட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த வடிகூடையை நம்ம வச்சிடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழெல்லாம் தண்ணி இருக்காது. இப்போ இது காயட்டும். இப்போ நான் வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நல்ல ஒரு காட்டன் காற்றை தண்ணியில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. வெட் கிளாத்தை வச்சு இந்த கேஸ் முழுசாக நான் தொடச்சிட்டேன். தண்ணியும் சேவ் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா. பின்னாடி இருக்க வால்லையும் அதே மாதிரி வெட் கிளாத்தில் அழுத்தி தொடச்சி எடுத்துருங்க. டெய்லி பண்ணுறதுனால ரொம்ப பிசுக்கு கரையெல்லாம் இருக்காது. அடுத்து மேடைக்கு வரலாம். நான் கேஸ் கீழே எல்லாமே தொடச்சிட்டேன். இப்போ எந்த இடத்துலலாம் தொடக்கலையோ அந்த லெமன் வாட்டரை வச்சு ஜஸ்ட் அந்த ஸ்க்ரப்பரால் நான் முதல்ல டிப் பண்ணி தொடச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஈர துணியை வச்சு தொடச்சிடலாம். இது டிகாக்ஷன், பால் சிந்தினது எல்லாமே இந்த மாதிரி துடைக்கும் போது ஈஸியாக போயிடும். அந்த வெட் கிளாத்தை வச்சு மறுபடியும் மேடை எல்லாத்தையுமே தொடச்சிடலாம். இதுக்குன்னு தனியாக ஸ்க்ரப்பரும் துணியும் வச்சுக்கோங்க. பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ண சிங்கையும் அந்த லெமன் வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நல்லா ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். டெய்லி டீப் க்ளீன் பண்ண வேண்டாம். இதுக்கும் தனியாக ஸ்க்ரப் வச்சுக்கோங்க. இல்லை இந்த லெமன் தோல்லையே நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இது நீங்கள் க்ளீனிங் டிப்ஸில் பார்த்துக்கலாம். ஈஸியாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் டேப் அப்படியே திறந்து விடாதீங்க. மக்கோ இல்லை கப்போ வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமாக க்ளீன் பண்ண வேண்டியது குக்கர் வெயிட் தாங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது அது பொங்குற சாதம், கஞ்சி இது எல்லாமே இதில் இருக்கும். இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் அதை ஊற போட்டுடுங்க. ஈஸியாக வந்துடும். மற்ற பாத்திரம் போல இதையும் க்ளீன் பண்ணி காய வச்சிடலாம். சூப்பராக இருக்குது. கடைசியாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர்ஸ் எல்லாத்தையுமே டெய்லி இந்த மாதிரி வாஷ் பண்ணணும். அவ்வளோதாங்க, மார்னிங் கிளீனிங் ரொட்டீன் முடிஞ்சு போச்சு. டெய்லியே இந்த மாதிரி உங்களோட ஸ்டவ், மேடை எல்லாமே க்ளீன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இந்த கிளீனிங் வேலையோட சேர்த்து நான் சொன்ன மாதிரி குக்கரோட வெயிட்டும் பாத்திரத்தை எல்லாத்தையுமே தேய்ச்சி முடிச்சுட்டு கண்டிப்பாக அந்த ஸ்க்ரப்பர், துணி, இந்த ட்ரை மேட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுங்க. ஒன் டைம் க்ளீன் பண்ணிங்கனாலே நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு கிச்சன் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது நீட்டாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நான் காய வச்சுருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க.